एक्सक्यूज मी प्लीज गार्डन को गंदा मत कीजिए, मैंने अभी अभी साफ किया। तुम माली हो? आपको क्या लगता है? मुझे लगता गार्डन को गंदा मत कीजिए। गार्डन को गार्डனை गंदा அப்படின்னா அழுக்கு, गंदा मत कीजिए அப்படின்னா அழுக்காக்காதீங்க। गार्डन को गंदा मत कीजिए, गार्डனை அழுக்காக்காதீங்க। मैंने अभी अभी साफ किया। मैं நான் அபி அபி சற்று முன்ன, சாஃப் அப்படின்னா சுத்தம் பண்ணுறது, கர் அப்படின்றது வினைச்சொல், அதுக்கு செய்யுதல் அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸில் கியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். கியா அப்படின்ற அந்த இறந்த கால வினைச்சொல் யூஸ் பண்ணுறப்போ நம்ம சப்ஜெக்டோட நே சேர்த்து எழுதணும். மேயோட நே சேர்த்துட்டு மேனே அப்படின்னு எழுதணும். மேனே அபி அபி சாஃப் கியா, நான் இப்போதுதான் சுத்தம் செய்தேன். தும் மாலி ஹோ, தும் நீ, மாலி அப்படின்னா தோட்ட வேலை செய்கிறவங்க. ப்ரெசன்ட் டென்ஸில் தும் அப்படின்னு சப்ஜெக்ட் வர்றப்போ நம்ம அந்த சென்டென்ஸ் வந்து ஹோவில் வந்து முடிக்கணும். தும் மாலி ஹோ, நீங்கள் தோட்ட வேலை செய்கிறவங்களா. ஆப்கோ கியா லகுதா ஹே, ஆப்கோ உங்களுக்கு, கியா என்ன, லகுதா ஹே அப்படின்னா தோணுது. ஆப்கோ கியா லகுதா ஹே அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது, பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு அர்த்தம். ஆப்கோ கியா லகுதா ஹே. ऑफ कोर्स नॉट। तुम्हारी शादी अंदर हो रही है, तुम यहाँ क्यों बैठी हो? व्हाई? आपको क्या तकलीफ है? डायरेक्ट तुम्हारी शादी अंदर हो रही है। तुम्हारी உன்னுடைய, ஷாதி திருமணம், அந்தர் உள்ளே, ஹோ ரஹி ஹே அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கிறது. உன்னுடைய திருமணம் உள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. தும்ஹாரி ஷாதி அந்தர் ஹோ ரஹி ஹே. இங்கே ஷாதி அப்படின்றது பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க, திருமணம் அப்படின்றது. அதனால தான் இங்கே வந்து நம்ம தும்ஹாரி ரஹி அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா தும்ஹாரா ரஹா அந்த மாதிரி வரும். தும் யஹா கியோ பைட் ரஹி ஹோ. தும் நீ, யஹான் இங்கே, கியோம் ஏன், பைட் அப்படின்னா உட்கார்றது, பைட் ரஹி ஹோ அப்படின்னா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய். ரஹி அப்படின்ற வேர்டு வந்து நம்ம ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ தொடர்ந்து நடைபெற ஒரு செயலை சொல்கிறப்போ நம்ம ரஹி ரஹான்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். இங்கே சப்ஜெக்ட் தும் அப்படின்னு வந்திருக்கனால இந்த சென்டென்ஸ் ஹோவில் வந்து முடியுது. நீ எதுக்காக இங்கே உட்காந்துட்ருக்க, தும் யஹா கியோ பைட் ரஹி ஹோ. ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே, ஆப்கோ உங்களுக்கு, கியா என்ன, தக்லீஃப் அப்படின்னா பிரச்சனை. ஆப்கோ கியா தக்லீஃப் ஹே, உங்களுக்கு என்ன பிரச்சனை. मुझे मालूम है तुम्हें प्रॉब्लम है। कम ऑन टॉक टू मी, टेल मी एवरीथिंग। मैं अपने प्रॉब्लम आपके साथ क्यों डिस्कस करूं? मुझे मालूम है कि तुम्हें प्रॉब्लम है। मुझे எனக்கு, மாலும் அப்படின்னா தெரியும், முझे மாலும் है எனக்கு தெரியும். தும் அப்படின்னா நீ, தும் ஹே அப்படின்னா வந்து உனக்கு, தும் ஹே ப்ராப்ளம் ஹே உனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது. கி அப்படின்னா வந்து என்று, எனக்கு தெரியும் உனக்கு ப்ராப்ளம் இருக்கிறது என்று. मुझे मालूम है कि तुम्हें प्रॉब्लम है। मैं अपने प्रॉब्लम आपके साथ क्यों डिस्कस करूं। मैं நான், अपने प्रॉब्लम அப்படின்னா என்னுடைய ப்ராப்ளம், आपके साथ आप அப்படின்னா நீங்கள், के साथ அப்படின்னா கூட, आपके साथ அப்படின்னா உங்கள் கூட, क्यों ஏன், டிஸ்கஸ் கரூன் அப்படின்னா வந்து செய்யணும். கர் அப்படின்றது ரூட் வெர்பு. இங்கே சப்ஜெக்ட் மே நான் வர்றப்போ நம்ம அந்த ரூட் வெர்போட ஊன் கரூன் அப்படின்னு நம்ம சேர்த்து எழுதணும். மே अपने प्रॉब्लम आपके साथ क्यों डिस्कस करूं, நான் என்னோட ப்ராப்ளம் உங்கள் கூட எதுக்காக டிஸ்கஸ் பண்ணணும். वैसे मैं किसी से एडवाइस नहीं लेता, लेकिन दूसरों को एडवाइस देने के लिए हमेशा तैयार रहता। मैं किसी से एडवाइस नहीं लेता। मैं நான் किसी से யாரிடமும், அட்வைஸ் நஹி லேத்தா, லே அப்படின்னா வந்து எடுக்கிறது, நஹி லேத்தா அப்படின்னா எடுத்துக்க மாட்டேன், நான் யார்கிட்டருந்தும் அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேன். மே கிசி சே அட்வைஸ் நஹி லேத்தா. இந்த சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. ஒரு சென்டென்ஸை வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறப்போ அந்த சென்டென்ஸில் நஹி அப்படின்ற வேர்டு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஹே, ஹைன், ஹோ இந்த மாதிரி ஹெல்பிங் வெர்பு சேர்த்தும் எழுதலாம், சேர்க்காமல் எழுதலாம். ரெண்டுக்குமே வந்து சேம் மீனிங் தான். இந்த சென்டென்ஸில் அவங்க ஹெல்பிங் வெர்பு எதுவுமே சேர்க்கல. அந்த ரூட் வெர்போட பெண் சொல்கிறப்போ நம்ம தி அப்படின்னு சேர்த்து எழுதணும், ஆண் சொல்கிறப்போ தா அப்படின்னு சேர்த்து எழுதணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு தெரியாது அப்படின்னா மே நஹி ஜான்தா, பெண் சொல்கிறப்போ மே நஹி ஜான்தி. நான் டீ குடிக்கிறது இல்லை, மே சாய் நஹி பீத்தா. ஆண் சொல்கிறப்போ, பெண் சொல்கிறப்போ மே சாய் நஹி பீத்தி. क्लिपिंग्ஸில் வர नेक्स्ट डायलॉग, लेकिन दूसरों को एडवाइस देने के लिए हमेशा तैयार हूँ. लेकिन ஆனால், दूसरों को வேறு ஒருத்தவங்களுக்கு, கோ அப்படின்னா வந்து இக்கு அப்படின்னு வாசிக்கணும். அட்வைஸ் தேனேக்கே லியே, தே அப்படின்னா கொடுக்கறது, தேனேக்கே லியே அப்படின்னா கொடுப்பதற்கு, ஹமேஷா எப்போதும், தயார் ஹூன் தயாராக இருப்பேன். மே கிசி சே அட்வைஸ் நெஹி லேத்தா, நான் யாரிடமிருந்தும் அட்வைஸ் எடுத்துக்க மாட்டேன். சே அப்படின்னா வந்து இருந்து. லேக்கின் தூசரோக்கும் அட்வைஸ் தேனேக்கே லியே ஹமேஷா தயார் ஹூ, ஆனால் வேறு ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு எப்பயும் ரெடியாக இருப்பேன். கோ அப்படின்னா வந்து இக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு, சேனா வந்து இருந்து. कभी कभी अजनबी अपनों से ज़्यादा जानते हैं. आपकी शादी हो चुकी है? आज पूरे 5 साल हो जाए. கபி கபி சில நேரங்களில், அஜ்னபி அப்படின்னா வந்து முன்ன பின்ன தெரியாதவங்க, ஸ்ட்ரேஞ்சர். அப்னே சே, அப்னே அப்படின்னா உன்னை, சே அப்படின்னா விட, அப்னே சே உன்னை விட. முன்னாடி பார்த்த சென்டென்ஸில் சேனா வந்து இருந்து அப்படின்னு அர்த்தம், இங்கே வந்து சே வந்து உன்னை விட அப்படின்ற அர்த்தம். ஜியாதா அதிகம், ஜான் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், ஜான்தே ஹைன் அப்படின்னா தெரிந்திருக்கும். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட ஃபார்மெட்டில் எழுதியிருக்காங்க. கபி கபி சில நேரங்களில், அஜ்னபி அவர் முன்ன பின்ன தெரியாத அந்நியருக்கு, அப்னே சே உன்னை விட, ஜியாதா அதிகம், ஜான்தே ஹைன் தெரிந்து இருக்கும். ஆப்கோ ஷாதி ஹோ சுக்கி, ஆப்கோ உங்களுக்கு, ஷாதி திருமணம், ஹோ சுக்கி அப்படின்னா ஆயிடுச்சா. ஆப்கோ ஷாதி ஹோ சுக்கி உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா. ஹோ அப்படின்ற ரூட் வெர்புக்கு ஆகுதல் அப்படின்னு அர்த்தம். அதோட பாஸ்ட் டென்ஸில் ஹோ சுக்கி முடிந்து விட்டதா அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் கேட்குறப்போ ஹோ சுக்கி அப்படின்னு எழுதணும். இங்கே சுக்கி அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக கயி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆப்கோ ஷாதி ஹோ கயி அப்படின்னாலும் சேம் மீனிங் தான். சுக்கி கயி ரெண்டுமே வந்து இறந்த காலத்தை குறிக்கும் சொற்கள். ஆஜ் பூரே 5 साल ஹோ ஜாயேகா, ஆஜ் இன்னைக்கு, பூரே முழுவதுமாக, 5 சால் வருஷம், ஹோ ஜாயேகா அப்படின்னா ஆக போகிறது, ஹோ அப்படின்னா ஆகுதல், அதோட ஃப்யூச்சர் டென்ஸில் ஆக போகிறது அப்படின்னு சொல்கிறப்போ ஹோ ஜாயேகா. ஆஜ் பூரே 5 साल ஹோ ஜாயேகா, இன்று 5 ஆண்டுகள் ஆக போகிறது. वैसे मुझे मंडप पे बैठा तुम्हारा दोस्त है या तुम्हारी मोहब्बत? इतना वक्त नहीं ले सकती. ओ जो मंडप पर बैठा तुम्हारा दोस्त है या तुम्हारा मोहब्बत. மண்டப் அப்படின்னா மண்டபம், மண்டப்பர் அப்படின்னா மண்டபத்தில், பைட்டா அப்படின்னா உட்காந்துருக்கிறது, ஓஜோ அப்படின்னா அவர். ஓஜோ மண்டப்பர் பைட்டா மண்டபத்தில் உட்காந்துருக்காரே அவர். தும்ஹாரா உன்னுடைய, தோஸ்த் ஃப்ரெண்ட், தும்ஹாரா தோஸ்த் ஹே உன்னுடைய ஃப்ரெண்டா, யா அல்லது தும்ஹாரா முஹப்பத் உன்னுடைய லவ்வரா. தும் இத்தனா வக்த் நஹி லே சக்தி, தும் நீ, இத்தனா இவ்வளவு, வக்த் அப்படின்னா நேரம், இத்தனா வக்த் இவ்வளவு நேரம், நஹி லே சக்தி அப்படின்னா எடுத்துக்கக்கூடாது, லே அப்படின்னா வந்து எடுக்கிறது. தும் இத்தனா வக்த் நஹி லே சக்தி நீ இவ்வளோ டைமை எடுத்துக்காத. இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நஹி அப்படின்ற வேர்டு வந்திருக்கு. சக் அப்படின்றது ரூட் வெர்பு, தும் அப்படின்றது ஒரு பெண்ணை சொல்கிறனால இங்கே வந்து ரூட் வெர்போட தி அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க. இங்கேயும் வந்து அவங்க ஹெல்பிங் வெர்பு எதுவுமே சேர்க்கல. ऋषि को मैं बचपन से जानती हूँ. मेरे माँ बाप के गुजर जाने के बाद ऋषि और उसके पिता ही मेरा परिवार है. ऋषि को मैं बचपन से जानती हूँ. ரிஷி கோ ரிஷியை, மே நான், பச்பன் அப்படின்னா வந்து சின்ன வயசு, சேனா வந்து இருந்து, பச்பன் சே அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே, ஜான் அப்படின்னா தெரிந்து கொள்ளுதல், ஜான்தி ஹூ இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து மெயின் அப்படின்னு வந்திருக்கனால நம்ம ரூட் வெர்போட தி அப்படின்னு சேர்த்து எழுதணும். மெயின் வந்திருக்கனால ஹூன் அப்படின்னு ஹெல்பிங் வெர்பு சேர்த்து எழுதணும். ரிஷி கோ மே பச்பன் சே ஜான்தி ஹூ, ரிஷியை சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும். मेरे माँ बाप गुजर जाने के बाद ऋषि और उसके पिता ही मेरे परिवार है.
மேரே மா பாப், மேரே என்னுடைய, மா பாப் என்னுடைய அம்மா அப்பாவும், குசர் ஜானே கே பாத் அப்படின்னா வந்து தவறுனதுக்கு அப்புறம், கே பாத் அப்படின்னா அப்புறம், ரிஷி அவுர் அப்படின்னா மற்றும், உஸ்கே பிதா அப்படின்னா அவருடைய அப்பா, உஸ்கே பிதா அப்படின்னா அவருடைய அப்பா, மேரே பரிவார் ஹே என்னுடைய குடும்பம். இங்கே ஹி அப்படின்னா வந்து மட்டும் அப்படின்னு அர்த்தம், அவங்க மட்டும்தான் என்னோட குடும்பம். உடைய அப்படின்ற மீனிங்கில் கா கி கே வந்து யூஸ் பண்ணுவாங்க. கே எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் வர வேர்டு வந்து ப்ளூரலாக இருந்தாலோ இல்லாட்டி வந்து நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறப்பையோ கே வந்து யூஸ் பண்ணுவாங்க உடைய அப்படின்ற மீனிங்கில். இங்கே பிதா அப்படின்னு சொல்கிறது நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்து சொல்கிறனால அவருடைய அப்பா அப்படின்ற மீனிங்கில் கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மேரா, மேரி, மேரே மூணுக்குமே வந்து என்னுடைய அப்படின்னு தான் அர்த்தம். இங்கே வந்து மா பாப் அப்படின்றது அம்மாவும் அப்பாவும் ப்ளூரலில் இருக்கனால நம்ம இங்கே மேரே என்னுடைய அப்படின்ற மீனிங்கில் யூஸ் பண்ணுறோம். What a sweet family. लेकिन ये मेरे सवाल का जवाब नहीं. मोहब्बत करती है उससे? करती हूँ. लेकिन यह मेरे सवाल का जवाब नहीं है. लेकिन ஆனால் यह இது, மேரே என்னுடைய, சவால் கேள்வி, சவால் கா அப்படின்னா கேள்வியுடைய, ஜவாப் பதில், நஹி ஹே அப்படின்னா இல்லை. லேக்கின் யஹ் மேரே சவால் கா ஜவாப் நஹி ஹே ஆனால் இது என்னுடைய கேள்விக்கு பதில் இல்லை. ஜவாப் அப்படின்றது ஆண் பாலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் வந்து அதுக்கு முன்னாடி வந்து கா உடையன்ற மீனிங்கில் கா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சவால் அப்படின்றதும் ஆண் பாலாக தான் யூஸ் பண்ணுவாங்க. என்னுடைய கேள்வி அப்படின்னு சொல்கிறப்போ மேரா சவால் அப்படின்னு சொல்லணும். ஆனால் இங்கே வந்து சவாலுக்கு அப்புறம் கா அப்படின்ற ஒரு வேர்டு வந்தனால நம்ம வந்து மேரா சவால் அப்படின்னு வராது, மேரே சவால் கா அப்படின்னு தான் வரும். மொஹபத் கர்த்தி ஹோ உஸ்ஸே, மொஹபத் அப்படின்னா லவ், கர்த்தி ஹோ அப்படின்னா செய்கிறாயா, உஸ்ஸே அப்படின்னா அவரிடம். இங்கே சப்ஜெக்ட் தும்னால் ஹோவில் வந்து முடிஞ்சிருக்கு. தும் அப்படின்றது ஒரு பெண்ணால் ரூட் வெர்பு கர்ரோட தீ சேர்த்து எழுதியிருக்காங்க. ஹீரோயின் ரிப்ளை பண்ணுறாங்க செய்கிறேன். கர்த்தி ஹூன், இங்கே வந்து சப்ஜெக்ட் மெயினால் அந்த சென்டென்ஸ் வந்து ஹூனில் வந்து முடிஞ்சிருக்கு. மெயின் அப்படின்றது ஒரு பெண்ணால் ரூட் வெர்போட தீ அப்படின்னு சேர்த்து எழுதியிருக்காங்க இங்கே. अब जल्दी जाओ, शादी करो और खुश रहो. गुड बाय, सायोनारा, अलविदा. अलविदा नहीं, अलविदा कहने से फिर मिलने की उम्मीद मर जाती है. क्या पता फिर मिले. अब जल्दी जाओ, अब இப்போது ஜல்தி வேகமாக, ஜாவோ போ, அப் ஜல்தி ஜாவோ இப்போ வேகமாக போ. ஷாதி கரோ கல்யாணம் பண்ண, ஷாதினா கல்யாணம், கரோனா செய், ஷாதி கரோ கல்யாணம் செய். குஷ் ரஹோ, குஷ் அப்படின்னா சந்தோஷம், ரஹோ அப்படின்னா இரு, குஷ் ரஹோ அப்படின்னா சந்தோஷமாக இரு. அல்விதா, அல்விதா அப்படின்னா குட் பை அப்படின்னு அர்த்தம், அல்விதா குட் பை. अलविदा नहीं, अलविदा कहने से फिर मिलने के उम्मीद मर जाती है. अलविदा नहीं, अलविदा இல்லை. அல்விதா கஹ்னே சே, கஹ்னே அப்படின்னா சொல்கிறது, கஹ்னே சே சேனா வந்து மூலமாக, அல்விதா கஹ்னே சே அல்விதா சொல்வதன் மூலமாக. ஃபிர் மில்னே கி உம்மீத், ஃபிர் மீண்டும், மில்னே அப்படின்னா சந்திப்பது, உம்மீத் அப்படின்னா நம்பிக்கை, ஹோப் எதிர்பார்ப்பு அப்படின்னு அர்த்தம். ஃபிர் மில்னே கி உம்மீத் மீண்டும் சந்திப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. மர் ஜாத்தி ஹே, மர் ஜாத்தி ஹே அப்படின்னா இல்லாமல் போயிடும். அல்விதா ககனேசே அல்விதா சொல்வதன் மூலமாக, ஃபிர் மில்னே கி உம்மீத் மீண்டும் சந்திப்பதோட அந்த நம்பிக்கை, மர் ஜாத்தி ஹே இல்லாமல் போயிடும். இங்கே வந்து உம்மீத் நம்பிக்கை அப்படின்னு சொல்கிறது ஹிந்தியில் பெண்பாலாக யூஸ் பண்ணுவாங்க, அதனால தான் வந்து உம்மீதுக்கு முன்னாடி கீ யூஸ் பண்ணுறாங்க. மர் ஜாத்தி, ஜாத்தின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா ஜாத்தா அப்படின்னு வரும். கியா பத்தா யாருக்கு தெரியும், ஃபிர் மிலேன் மீண்டும் சந்திக்கலாம், ஃபிர் மிலேன் அப்படின்னா மீண்டும் சந்திக்கலாம்.